பிரியதர்ஷன், இன்று என்ன தலைப்பில் பேச போகிறீர்கள்? இனியவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கும் ஒரு தலைப்பு சிவன் நிகழ்த்திய திருவிளையாடலில் இருந்த ஒரு சின்ன கதை இப்பொழுது உங்களுக்காக கூறப்படுகிறேன். ஓ, சிவன் கதை கூற போகிறீர்களோ? ஆம், இப்பொழுது பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு தீவிர சிவன் பக்தன் இருந்தார். அவனுக்கு ஒரு மனக்குறை ஒன்று இருந்தது. என்னவென்றால், நான் இத்தனை நாள் சிவனுக்கு பூஜை செய்கிறேனே, ஆனால் ஒரு நாள் கூட சிவன் எனக்கு காட்சி தரவில்லையே என்று ஒரு மனக்குறை ஒன்று இருந்தது. அதனால் அவன் சைவத்தில் இருந்து வைணவத்திற்கு மாறினான். அதனால் வீட்டில் இருந்த சிவன் சிலையை அகற்றி பரன் மேல் வைத்தால் புதிதாக விஷ்ணு சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டான். ஒரு நாள் விஷ்ணு சிலைக்கு சாம்பிராணி தீப தூபம் காட்டும் பொழுது சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவியது. அவனுக்கு டக்கென்று ஒன்று யோசித்தான். என்னவென்றால், வீட்டின் மேல் உள்ள பரண்டின் மேல் உள்ள சிவன் சிலை நாம் விஷ்ணுவுக்கு பூஜை செய்வதை பார்த்துவிடுமோ, தீப சாம்பிராணி புகையை உணர்ந்து விடுமோ என்று எண்ணி பரண்டின் மேல் ஏறி சிவன் சிலையின் கண்ணையும் மூக்கையும் ஒரு துணியால் இறுக்கி கட்டினார். உடனே சிவன் அவனுக்கு காட்சி தந்தார். சிவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்னவென்றால், நான் இத்தனை நாள் உங்களுக்கு பூஜை செய்தேனே, ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட நீங்கள் காட்சி தரவில்லையே, இப்பொழுது ஏன் எனக்கு காட்சி தந்தீர்கள் என்று கேட்டார். அதுக்கு சிவன் சொன்னார், இத்தனை நாள் இந்த சிலையில் இருப்பதை நீ உணரவில்லை, வெறும் சிலையாக தான் பார்த்தாய். என்றுதான் நான் சிலையாய் பார்க்காமல் நான் இந்த சிலையில் இருப்பதை நீ உணர்ந்தால் உடனே நான் உனக்கு காட்சி தந்தேன் என்று சொன்னார். இதனால் நேயர்களே, சிவனை நம்பினோர் கைவிடப்படார். நாம் சிவனை வழிபடுவோம், நல்ல பாதையில் செல்வோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். நான் இப்போது விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.